Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 454 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சாப்பரை தான் காட்டுறாங்க. இன்னுமே அவன் அந்த ஐலாண்ட்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடான்னா ஃப்ரூட்ஸ் பழங்கள்லாம் அந்த காட்டுக்குள்ள என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா மலையில ஏறிட்டு இருப்பான். இப்போதைக்கு அவனுக்கு எப்படியாச்சும் இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போகணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த இடமே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. வந்தப்போ அந்த பேர்ட்ஸுங்க எல்லாம் இவனை ஒரு பொம்மையா நினைச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள போனா பண்ணி பயலுக அடுப்புல தூக்கி போட்டு வேக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும் சாப்பிட்டுருப்பானுங்க. இதுல வேற அந்த பேர்ட்ஸுகளும் மனுஷங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கு நடுவுல மாட்டிட்டு இவனால எதுவும் பண்ண முடியல. இப்படி இவன் புலம்பிக்கிட்டே வரும்போது அங்க ஒரு குட்டியா உருண்டையா ஒரு பேர்டு ஒண்ணு கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்கும். ஆக்சுவலா சாப்பர் அந்த குட்டி பேர்டு காண்டி தான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கான். அதுக்கு கால்ல நல்லா அடிபட்டு இருக்க போல, அதனால வலி தாங்க முடியாம கொஞ்சம் கத்திட்டு இருக்கும். ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அவன் கொண்டு வந்தானே ஃப்ரூட்ஸுங்க, அதை சாப்பிட கொடுப்பான். அதுவும் ஜாலியா சாப்பிடும். ஆக்சுவலா இந்த பேர்டு இவனுக்கு எப்ப கிடைச்சிருக்கும்னா, சாப்பர் எப்பவுமே காட்ட பார்த்தா அவனுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே பறிச்சுக்குவான்ல, எல்லாம் மெடிசனுக்காக. அப்படி ஒரு குகைக்குள்ள இருந்து அவன் வயிறு பிரச்சனைக்காக ஒரு மெடிசன் ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருப்பானா, அந்த டைம் டம்மு டம்முன்னு பயங்கரமான சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டோடனே பயலுக்கு பீதி ஆயிருச்சு. ஐயோ மனுஷங்க என்னைய மறுபடியும் ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், என்ன மறுபடியும் சட்டியில போட்டு வேக வச்சு தின்று வானிலேன்னு சொல்லி தையா தக்கான குதிச்சு புலம்பிட்டு கிடப்பான். அந்த டைம் தான் கொய்யா கொய்யான்னு ஒரு சவுண்டு. எல்லாம் அந்த குட்டி பேர்டு தான். இது என்ன தமாக்குண்டு ஒரு குட்டி பேர்டு இங்க வந்து கிடக்குதுன்னு பாப்பான். அதுக்கப்புறம் தான் மேட்டர் தெரியுது, மேல இருக்குது இல்ல அந்த பெரிய நெஸ்ட், அதுல இருந்து தான் இது கீழே வந்திருக்குன்னு. இப்ப என்னன்னா அது ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால அது என்ன பேசுது என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியும், அதோட கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்குது. பின்ன அவ்வளவு ஹைட்ல இருந்து வந்து விழுந்தா அடிபடாம இருக்குமா, கொஞ்சம் அசையாம இரு, அசைஞ்சின்னா இன்னும் வலி தான் செய்யும்னு சாப்பர் தான் அதை அலையாக திருப்பி நான் டாக்டர் சைலண்டாருன்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பான். சோ இப்படி தான் அந்த குட்டி பேர்டை கண்டுபிடிச்சிருப்பான். என்ன இவன் நினைச்சதை விட அந்த பேர்டு நல்லாவே சாப்பிடுது. அண்ட் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு அவ்வளவு பவர் இருந்தாலே போதும். கண்டிப்பா அந்த பேர்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ரெக்க முளைச்சிரும், அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சிரும். அப்படி பறந்துச்சுன்னா அதோட கூட்டுக்கு அது சந்தோஷமா போயிடும்ல. இத சொல்லிட்டு ரெய்லியோட விபரு காட பாப்பானா, என்னன்னா இதுக்கு பறக்கிறதுக்கு ரெக்க முளைச்ச உடனே இவனை சவாடி ஆர்கிபெலகோக்கு அது கூட்டு போகணுமாமா. அதை கற்பனை வேற பண்ணி பாப்பான். நான் வந்துட்டேன், எல்லாம் எங்க இருக்கீங்க வாங்க மறுபடியும் ஜாலியா கப்பல்ல கிளம்பலான்னு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போதே சாப்பருக்கு செம ஹாப்பி. அதுக்கப்புறம் பழையபடி டீமோட சேர்ந்து எப்பவும் போல என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு துள்ளி கூச்சிட்டு இருப்பான். அங்க அது கண்டுக்காம அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இது நீ எனக்கு செஞ்சிருக்க சத்தியம், மறந்துடாத மறந்துடாத மறந்துடவே மறந்துடாதமா. அந்த குட்டிக்கு ஒன்னும் புரியல. இவன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கும். சொரிஞ்சு விட்டு விளையாண்டா பரவாயில்ல, அந்த பெரிய பேர்ட்ஸ் எல்லாம் இவனை உருட்டி விட்டு விளையாண்டுச்சுல்ல, அதே மாதிரி இவனை ஒரு அடி அடிக்கும், மறுபடியும் உருள ஆரம்பிச்சிருவான். என்னையா பேர்ட்ஸுங்க எல்லாருமே நீ இப்படியே வச்சு விளையாட்டு பண்ணீங்களேன்னு புலம்பிட்டு கிடப்பான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சோ தூக்கத்துல எந்த ஒரு கவலையும் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நிம்மதியான தூக்கம். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம சாப்பர் தூக்கத்தை வளரிட்டு இருப்பான். கைஸ், நான் ஒரு வழியா உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் நீங்க என்னைய நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறீங்கன்னு, ஆனா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் கவலைப்படல அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டே கண்ணை திறந்து பார்ப்பான். இவன் மட்டும்தான் இருப்பானே தவிர அந்த சின்ன பேர்டு இல்ல. எங்கடா போச்சுன்னு அப்படியே தூக்க வெளியிலேயே சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி ஒரு வழியா நடந்து பழகிருச்சு போல அங்க எங்கன்னு சுத்திட்டு வரும்னு அப்படியே படுப்பான். அதுக்கப்புறம் தான் மைண்டுக்கே வருது, அது குழந்தையாச்சே, அதுக்கு ஒன்னும் உருப்படியா தெரியாது. அந்த மனுஷங்க கையில மாட்டினா அவ்வளவுதான் கைமா. அதனால அடிச்சு புடிச்சு அதை தேடி கிளம்புவான். நல்ல வேலை அது போன பாதையில அதோட கால் தடம் இருக்கும். சோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த காட்டுவாசிங்க வர சவுண்ட் கேட்கும். அவனுக்கு இப்ப சாப்பரை பிடிச்சா புடிச்சிருவானுங்க. அதனால அடிச்சு புடிச்சு போய் ஒளிஞ்சுக்குவான். என்ன வரும்போது ரொம்ப பசியில வந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னுமே அவனுக்கு நம்ம சாப்பரை மறக்கவே இல்ல. அது எங்க போச்சுன்னு தெரியலையே, அதை புடிச்சு தின்னா நல்லா டேஸ்டா இருக்குமேன்னு அந்த ரெயின்டியர் எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி சாப்பரை தான் வெறிகுண்டு தேடிட்டு இருக்கானுங்க. அட பாவி பயிலா, இன்னும் நான் தானா? ஆமா, இந்த கோர பசியில இருக்கும்போது அத்தா அதண்டி ஒரு பேர்டு கிடைச்சா விடுவானுங்களா? தூக்கி வச்சு உப்பு கண்டம் போட்ட மாட்டானுங்க. எப்படியாச்சும் சட்டை புட்டுன்னு கண்டுபிடிக்கணும்னு காட்டுக்குள்ள விழுந்து அடிச்சு ஓடுவான். அப்படி ஓடனவன் இது மேலே இடிச்சு அப்படியே திருச்சு அடிச்சு வந்து விழுவானா. போற வழியில எவன்டா போஸ்ட் கம்பத்தை வச்சதுன்னு பார்த்தா அந்த குட்டி பேர்டு அது கியூட்டா நின்னு கத்திட்டு இறக்கும். அப்பாடா ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இனி பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுவாசி பயிலுங்க சத்தம் கேட்கும். ஐயோ வந்துட்டானுங்களா, சத்தம் போடாத, சைலண்டாரு சைலண்டாருமா. அவனுக்கு ஏதாச்சும் திங்கிறதுக்கு கிடைக்குமான்னு வெறியொண்டு தேடிட்டு இருக்கானுங்க. உடனே சாப்பருக்கு சந்தோஷம், நல்ல வேலை நம்மள பார்க்கல. சரி ரைட்டு, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், இல்லன்னா நமக்கு தான் ஆபத்து. ஆமா ஒரு வழியா ரெக்கவர் ஆயிட்ட போல சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பேர்டு மறுபடியும் கையா பையா கையா பையான்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ சத்தம் போடாத, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்காம கத்திட்டே இருக்குமா. அந்த காட்டுவாசி பயலுக்கு சத்தம் கேட்டுரும். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பேர்டு கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிருமா. உடனே அதை பார்த்துட்டு அங்க ஒரு பெரிய பேர்டு ஓடுது, அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுல விரட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே சாப்பரம் நிக்காத, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லி ரெண்டு பேருமே அடிச்சு புடிச்சு வேகமா தப்பிச்சு ஓடுவாங்க. ஒரு பெரிய கூட்டமே
துரத்திட்டு வரும். ஏன்டா அங்க நிக்கும் போது வெறும் 3 பேர் தான்டா இருந்தீங்க, சாப்பிட ஒரு ஐட்டம் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மொத்த ஊரும் திரண்டு வர்றானுங்க பாத்தீங்களா, என்ன ஒரு ஒற்றுமை, என்ன ஒரு ஒருமைப்பாடு. இதுல வேற மொத்த ஊருக்கும் விருந்தே வச்சிடலான்னு சந்தோஷமா சொல்லிட்டு வருவானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆயுதத்தெல்லாம் வச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவானுங்க. அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி திபு 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 திபுன்னு ஓடுவாங்க. எவ்வளவு தூரத்துக்கு தான் இப்படி ஓட முடியும்? ஒரு கட்டத்துல போது அந்த மலையோட உச்சில வந்து மாட்டிட்டாங்க. இனி கீழே விழுந்தா பல்லு பகடெல்லாம் பேந்துரும், விழுகலைன்னா இவனை தூக்கிட்டு போய் பேத்துருவானுங்க. சோ என்ன பண்ணன்னு தெரியாம தொக்க மாட்டிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிடுத்து அப்படின்னு அவனுக்கு பாட்டுக்கு பொறுமையா நெருங்கி வருவானுங்களா. அந்த டைம்னு பார்த்தா அந்த பெரிய சைஸ் பேர்ட்ஸுங்க எல்லாம் அப்படியே மொத்தமா கிளப்பிட்டு வருங்க. ஆமா, அதுங்க கூட்டத்துல ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்துனா விடுவாங்களா? உடனே அவனுங்களும் இன்னைக்கு ஒரு கை பார்த்தலான்னு சண்டைக்கு ரெடி அனுப்பானுங்களா. இங்க இந்த பேர்டு வரத பார்த்தோன்னே சாப்பருக்கும் சந்தோஷம். வாங்க வாங்க, என்னைய காப்பாத்துங்க, நான் தான் உங்க பேபியை பத்திரமா பாத்துக்கிட்டேன், அதுக்காக நீங்க எனக்கு தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் என்னைய காப்பாத்தி கூப்பிட்டு போனா போதும்பா. அதை என்ன பண்ணும், சாப்பர் இடிச்சு தள்ளிட்டு அதோட குட்டியை மட்டும் அலேக தூக்கிட்டு கிளம்பிடும். அட கன்றாவிய இப்படி பண்ணிருச்சீங்களேன்னு புலம்புவான். அப்படியே உருண்டு போய் கிளிஃப்ல இருந்து தெரிச்சிருவான். நல்ல வேலை கீழே விழும்போது பாடியை பந்து மாதிரி ஆக்கி அப்படியே ஜம்ப் பண்ணி எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா போதும், விழுந்ததுல பல்லு பகுடெல்லாம் பேர்ந்து இருக்கும். நல்ல வேலை உசுருக்கு எந்த சேதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே மேல பாப்பான். அந்த பேர்ட்ஸ்களுக்கும் காட்டுவாசிகளுக்கும் பயங்கரமான சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானுங்களா. சரி ரைட்டு, என்ன நம்ம சாப்பருக்கு அந்த பேர்டோட பேபி தான் இதுன்னு சொல்லி தெரியல. சரி என்னமோ ஒண்ணு அதோட ஃபேமிலி கூட போய் சேர்ந்துருச்சுல்ல, நல்லபடியா போயிட்டு வா. ஆனா எனக்கு பண்ண சத்தியத்தை மட்டும் நீ மறந்துடாத. நீ நல்லா வளர்ந்து பறக்க ஆரம்பிச்ச உடனே என்ன சபாடி ஆர்கிபெலகோல கொண்டு போய் விடணும் அப்படின்னு கத்துவான். அதுவும் கீ 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 கீன்னு கத்திட்டே போவோம். அதுக்கப்புறம் தான் நம்மால் யோசிப்பான், சரி அந்த பேர்டை சபாடி ஆர்கிபெலகோல கொண்டு போய் விட சொல்லிட்டோம், ஆனா அது எப்ப வளரும், எப்ப கூப்பிட்டு கொண்டு போய் இவனை விடும்? ஐயோ, அவ்வளவு நாளெல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு புலம்பிட்டு இருப்பானா. அந்த டைமுங்கும் போது அந்த காட்டுவாசிங்க பேர்டை அட்டாக் பண்றதுக்காக ஆயுதத்தெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானுங்க. அது மேல படாம நேரா சாப்பர் மேலதான் வந்து பொத்து 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 பொத்துன்னு விழும். அட சண்டால பழுகளா, உங்ககிட்ட மாட்டிட்டு நான் படாத பாடு பறேன்டா. இந்த ஐலாண்ட்ல இருந்து எப்பண்டா நான் தப்பிச்சு போவேன்? பேர்ட்ஸுங்களுக்கும் மனுஷங்களுக்கும் சுத்தமா ஆகவே ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் என்னைய வாச்சு நிம்மதியா விடுங்கடா, என்னால முடியல. டே லூஃபி, ஜோரோ எல்லாம் எங்கடா இருக்கீங்க? என்ன வந்து காப்பாத்துங்கடான்னு சொல்லி சாப்பரு கதர்னு கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.